இதுதான் Honor 300 Pro வர பாக்ஸ். ஒரு plain white பாக்ஸ், சைடில் கொஞ்சம் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த தடவையே நான் 12-56 பேஸ் வேரியன்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பிளாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே முதல் விஷயம் உள்ளே இருக்கிறது Honor 300 Pro தான். இந்த தடவை நான் வாங்கினது க்ரீன் கலர் ஆப்ஷன். ஏன்னா இனிஷியலாக ரெண்டர்ஸ் வச்சு பார்க்கல இதுதான் இந்த தடவை பெஸ்ட் லுக்கிங் கலர்னு நினச்சேன். பட் ஆக்சுவல் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வார்ம் ஒயிட் இதோட பெட்டராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த கலர் பார்க்க பெஸ்ட்டாக இருக்குது? க்ரீனா இல்லை ஒயிட்டா இல்லை மேபி பிளாக்கா? நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து ஒரு சிம் டூல் இருக்குது, இன்ஃபர்மேஷனல் புக்லெட், ரொம்ப தின்னான ஒரு டிபியூ கேஸ், அது போக USB Type A to Type C கேபிள், ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட ஃபைனலாக 100 வாட் சூப்பர் சார்ஜர். இந்த Honor 300 Proவில் 5300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரில. இங்கே அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிலிக்கன் கார்பன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்ஷீட்டை பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரிலனா எனக்கு எப்படி தெரியும்? எனிவேஸ், இந்த பேட்டரியை 0 to 50 10 நிமிஷத்துலையும், ஃபுல் சார்ஜ் 35 நிமிஷத்துலையும் பண்ண முடியும். இது போக Honor வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் 80 வாட்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிசைனை பற்றி நம்ம இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். இப்போ இன்ட்ரோவோடையில் அப்படியே அந்த விண்டோவை லைட்டாக மினிமைஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணலன்னா பண்ணுங்கள். இப்போ இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. பாசிட்டிவ்ஸ், இந்த கேமரா அரே பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த மெட்டல் ஃப்ரேம் லுக்கை கொஞ்சம் பெட்டராக ஆக்குது. இப்போ கீழே அவங்க கொடுத்துருக்க இந்த ரிட்ஜ் வந்து டிவைஸை 2 டிஸ்டிங்க் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுது. கையில் பிடிக்கையில் அந்த பேக்கில் இருக்கிற அந்த ஃபீல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கேயோ இருக்குது என்னோடய ஃபீலிங். ஏன்னா அட் வர்ஸ்ட் கேஸ் ஒரு இன்னஃபென்சிவான டிசைன்னு சொல்லலாம். பெருசாக யாரையும் பாதர் பண்ண போகிறதில்ல, அதான் நான் சொல்ல வருது. இங்கே இருக்கிற இந்த பேட்டர்ன்ஸ் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேலே டாப்பில் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, செகண்டரி ஸ்பீக்கருக்கு கட் அவுட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஸ்டெரியோ ஆடியோ கிடைக்குது. வாட்டர் அண்ட் டஸ்ட்டுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் ஈர கையோட யூஸ் பண்ணலாம், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அல்ட்ராசானிக் பிளேஸ்மெண்ட் தான் ஆப்டிமலாக இல்லை, ரொம்ப கீழே கொடுத்துருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா IP65 தான் கொடுக்குறாங்க. மோஸ்ட்டாக எல்லா பிரான்ச்சும் இப்போ IP68 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைட்ஸ், பேக் ரெண்டுமே பிளாஸ்டிக். அட்லீஸ்ட் பேக்லேயாவது மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பட் சைட்ஸ் கிளாஸியாக இருக்குது. பிளாஸ்டிக்லேயே அதுதான் வெர்ஸ்டான பிளாஸ்டிக். பட் அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால வெயிட் ஓரளவுக்கு லோவாக இருக்குது. 300 Pro லைட்டாக ஃபீல் ஆகுது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல. இப்போ பேக், டிஸ்பிளே ரெண்டுமே 4 சைட்ஸ்லேயும் கர்வ் ஆகுது. ஸோ இருக்கிற 8.2 mm திக்னஸோட இன்னும் கையில் ஸ்லிம்மான ஃபீல் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த பில் ஷேப்ட் கட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டைனாமிக் ஐலாண்ட் மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் டெப்த் சென்சரும். உண்மையிலேயே எனக்கு ஒரு கேள்வி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களில் யாருக்காவது எனக்கு செல்ஃபி கேமராவில் டெப்த் சென்சர் வேணும், டெப்த் சென்சர் இருக்கிறதுனால தான் நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற யாராவது இருக்கீங்களா? இல்லை காமனாக என்ன கேட்டிங்கன்னா டெப்த் சென்சர் பெருசாக யூஸ் இல்லை, ஹோல் பஞ்ச் யூஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த டெப்த் சென்சர் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், ஃபீல்ட் ஆஃப் வியூ வைடாக இருக்குது, செல்ஃபீஸ் நல்லா தான் இருந்துச்சு, டீட்டெயில் லெவல்ஸும் சரி, ஸ்கின் டோன்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்தது, ஹெச் டிடெக்ஷனும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லோ லைட்டில் கூட இந்த செல்ஃபி கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. வீடியோன்னு பார்த்தா 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ஸ்டெபிலைசேஷனோட. ஸோ செல்ஃபீஸ்னு வரையில் Honor நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேமராஸை சுற்றி ஒரு 10-bit AMOLED பேனல் இருக்குது, 1.5K ரெசல்யூஷனோட. டிஸ்பிளே சைஸ் 6.78 இன்ச்சஸ்ங்கிறதுனால பிக்சல் டென்சிட்டி 437 பிக்சல்ஸ் per inch. ஸோ எல்லாமே பார்க்க ஷார்ப்பாக இருக்குது. டிஸ்பிளேயும் ஃப்ளூடாக இருக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ்ங்கிறதுனால அவங்களோட கிளைம் 4000 nits பிரைட்னஸ் பீக், அது HDR இருக்குது. என்னோட டெஸ்டிங்கில் இந்த பேனல் கிட்டத்தட்ட 1300 nits அவுட்புட் பண்ணிச்சு ஆட்டோ மோடில். ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. லோ லைட்டில் 3840 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் இருக்குது. OLED ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல விஷயம். இது போக பல ஐ ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் Honor ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் மோஷன் சிக்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட இப்போ ஒரு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே சாஃப்ட்வேர்னு பார்க்கல Honor 300 Pro Magic OS 9 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, அனிமேஷன்ஸும் ஃப்ளூடாக இருந்தது. அது காரணம் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி ஒரு ரிலையபிள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு Honor 300 Pro அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் Qualcomm சிப் Snapdragon 8 Gen 3. இந்த SoC கூட 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமும் 256 இல்லை 512 GB UFS 4.0 ஸ்டோரேஜும் பேர் பண்ணியிருக்காங்க. கூலிங்க்கு Honor ப்ரொவைட் பண்ணியிருக்க சொல்யூஷன் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன்.
ஏன்னா ஸ்டெபிலிட்டி பார்த்தா 75%, இது ஆவரேஜில் மேபி ஸ்லைட்லி அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் 8 Gen 3க்கு. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு வேணும்னா அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா எக்கச்சக்கமான ஹெட்ரூம் இருக்குது. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் 25% பீக் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த டெஸ்ட்டு முடியல ஃபோன் 38 டிகிரி தான் ரீச் பண்ணியிருந்துச்சு, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே. இப்போ வர 8 Elite ஃபோன்ஸ்லாம் 50 டிகிரி தாண்டிக்கிட்டு இருக்கு, இது 38 இருக்குது. ஸோ தேவைன்னா அவங்க இதை இன்னும் பூஸ்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இப்போவே கேம்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு, ஸ்டட்டர்ஸ் ட்ராப்ஸ் எதுவுமே இல்லை. ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், சுத்தமாக ஹீட்டிங்கே இல்லை. சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்னு வரையில் நல்லா தான் இருந்தது. இப்போ கேமராஸ்னு வரையில் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி சோனியோட IMX 906, இது ஒரு f1.95 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. OIS இருக்குது. இங்கே பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் இமேஜஸ் டீட்டெயில்டாக இருந்தது, எக்ஸ்போஷரில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனர் இங்கே 3 கலர் ப்ரொஃபைல்ஸ் கொடுக்குறாங்க, நேச்சுரல், வைப்ரண்ட், அப்புறம் ஆத்தென்டிக். இன்டோர்ஸ் நான் நிறையவே ஆத்தென்டிக்கில் ஷூட் பண்ணேன், ஏன்னா அதில் உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்டி வைப் கிடைக்குது, ஸ்லைட்டாக சேச்சுரேஷன் பூஸ்டோட. அவுட்டோர்ஸ்க்கு எனக்கு வைப்ரண்ட் எனக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் எந்த ப்ரொஃபைலில் ஷூட் பண்ணாலும் Honor 300 Pro கொஞ்சம் இமேஜஸை கோல்டாக ப்ராசஸ் பண்ணிச்சு, அதாவது அந்த ப்ளூஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிச்சு. பட் அந்த சின்ன நெகட்டிவ் போக ஓவரால் இமேஜஸ் நல்லாவே இருந்தது. லோ லைட்டில் கூட Honor 300 Pro எதிர்பார்த்ததோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த கேமரா ஃபோக்கஸ்ட் 8 Elite ஃப்ளாக்ஷிப்ஸ் அந்த லெவலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அதுக்கு ஒரு லெவல் கீழே தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். செகண்டரி இன்னொரு சோனி சென்சர் IMX 856, இது ஒரு f2.4 டெலஃபோட்டோவோட பேரா இருக்கு. 3x ஆப்டிக்கல் ஜூம் ப்ரொவைட் பண்ணுது. இந்த லென்ஸ்க்கும் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூம்ட் இன் ஷாட்ஸ் நல்லா தான் இருந்தது. நம்ம Honor 200 Proல பார்த்த அந்த ஸ்டுடியோ ஹார்ட்கோட் போர்ட்ரேட் இந்த ஃபோன்லையும் அவைலபிளாக இருக்கு. 3x ஜூம் லென்ஸ் இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி டெலஃபோட்டோ ரெண்டுத்துலையுமே 4K 60 ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷூட் பண்ணையிலேயே 2 சென்சருக்கும் மாற்றி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட் 4K 30ல் மேக்ஸ் அவுட் ஆகுது. இது போக சில AI ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ், அதாவது AI இரேசர், ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஆப்ஜெக்ட் அந்த இமேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு AI அவுட் பெயிண்டிங், இதெல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஷாட்டில் கூட அந்த AI ஜென்ரேட்டட் அவுட்டர் ஏரியாஸ் அதோட ரிசல்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் AI ஸ்டைல்ஸ் இருக்குது, நீங்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு அனிமே கேரக்டர் க்ரியேட் பண்ணணுன்னா அதை வச்சு பண்ணிக்கலாம். Honor சில ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யூஷுவலாக ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு கிமிக் மாதிரி தான் தெரியும். பட் ஹே, உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் இங்கே இருக்குது. இப்போ சைனாவில் Honorோட நம்பர்ட் சீரீஸ் அந்த 200, 300 இந்த மாதிரி சீரீஸ் எல்லாமே ஒரு ஆஃப்லைன் ஃபோக்கஸ்ட் லைன். ஸோ டிப்பிக்கலாக இதில் நல்ல வேல்யூ பெருசாக இருக்காது. இங்கே நீங்கள் Honor 300 எடுத்துக்கிட்டிங்கன்னா கேவலமான வேல்யூ. Snapdragon 7 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரேட்டுக்கு. 7+ Gen 3 கூட இல்லை, 7 Gen 3. அடுத்து Honor 300 Ultra எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக நீங்கள் Honor 300 Proல பார்த்த அதே தான், ஆனால் பேக் வந்து கிளாஸில் ஈகோ லெதர் கொடுத்துருக்காங்க. அந்த ஜூம் கேமரா 3xக்கு பதிலாக 3.8x பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ. இந்த 2 விஷயத்துக்காக 8 Elite லெவல் ப்ரைஸிங்கிறது எனக்கு கரெக்டாக படல. அதனால் இந்த 3 ஃபோன்ஸ்லையுமே Honor லான்ச் பண்ண 300 சீரீஸில் இதுதான் பெஸ்ட் வேல்யூ ஃபோன். பட் அதுக்காக ஓவரால் இது நல்ல வேல்யூங்கிற மாதிரி எனக்கு தெரில. ரொம்ப அக்ரெசிவாலாம் அவங்க ப்ரைஸ் பண்ணல. 3400 RMB ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திருப்பியும் 8 Elite ஃபோன்ஸ், GT7 Pro, iQOO 13 இதுக்கு ஓரளவுக்கு க்ளோஸான ப்ரைஸிங் இது. இப்போ iQOO பற்றி பேசையில் உங்களுக்கு 8 Gen 3 போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு iQOO Neo 10 ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அது ரொம்பவே பெட்டர் வேல்யூ மாதிரி தெரியுது. கூடிய சீக்கிரம் C4 Tech தமிழில் அதை பற்றி வீடியோ பார்ப்பீங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ Honor 300 Pro ஒரு நல்ல வெல் ரவுண்டட் ஃபோன் இல்லைன்னு சொல்ல. பட் குளோபலாக லான்ச் பண்ணையில் இந்த பொசிஷனிங், ஆஃப்லைன் பொசிஷனிங் சைனாவில் இருக்கிறத அவங்க கொஞ்சம் மாற்றி அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுற லெவலில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லணுன்னா நல்ல ஃபோன், ஆனால் அதிகமான ப்ரைஸ். ஸோ நீங்கள் இந்த Honor 300 Pro பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் கமெண்ட் பண்ணையில் இந்த வீடியோக்கு இது வரைக்கும் நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். அந்த iQOO Neo 10 அது போக இன்னும் பல ஃபோன்ஸோட கவரேஜ் கூடிய சீக்கிரம் C4 Tech தமிழில் பார்க்கலாம். ஸோ எனிவேஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.